குடிமைப்பணி தேர்வாணையத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். முதல்ல சொன்னேன், இது ஒரு ரெகுலேட்டிங் ஏஜென்சி. அப்ப இவங்களோட முதல் பணி என்னவா இருக்கும்? அலுவலர்களை தேர்வு செய்வது. எவ்வாறு? தேர்வு நடத்தி தேர்வு செய்வது. ஓகே. இரண்டாவது என்ன? தேர்வு நடத்துறாங்களா இல்லையா, அந்த தேர்வை எப்படி நடத்தணும், அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத இவங்க தான் முடிவெடுப்பாங்க. மூன்றாவது, இப்போ ஒருத்தர் தேர்வு பண்ணும்போது அவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த தேர்வு மெத்தட் மட்டும் இல்ல, இப்போ ஒருத்தங்க தேர்வாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய டிரான்ஸ்பர் எப்படி இருக்கணும், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அந்த மாறுதல்கள் எப்படி இருக்கணும், இதுக்கான பிரின்சிபல்ஸ், அந்த கொள்கைகளை உருவாக்குறதும் யார் அப்படின்னா இந்த மாநில குடிமைப்பணி தேர்வாணையம். இது போக ஒரு முக்கியமான, அதாவது ஒரு முக்கியமான அல்லது இந்த பணிக்கு இவங்க தான் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூட்டபிள் கேண்டிடேட்டை எடுத்து ஒரு தகுந்த சிவில் போஸ்ட்ல நியமனம் பண்றது யார் அப்படின்னா இந்த குடிமைப்பணி தேர்வாணையம் தான். இது போக ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை குடிமைப்பணி தேர்வாணைய உறுப்பினர்கள் மீது என்ன பண்ணுவாங்க, குடிமைப்பணி தேர்வாணையம் அரசு அலுவலகங்கள் மேல எடுக்குது. என்ன எடுப்பாங்க? அவங்களுடைய இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணிடுவாங்க, ப்ரமோஷனை கட் பண்ணிடுவாங்க. இது போக அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் நடந்துச்சு அப்படின்னா ரெக்கவரி பண்ண மாட்டாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க, அல்லது ஃபைனலா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இது போக பார்த்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு ஒரு குடிமைப்பணி தேர்வாணையத்தை, அதாவது ஒரு குடிமைப்பணி அதிகாரி தன்னுடைய பணியில இருக்கும்போது அவருக்கு ஏதாவது உடல் ரீதியாகவோ அல்லது பண ரீதியாகவோ ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை ஈடு செய்வதற்கான முயற்சிகளையும் யார் எடுப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய மாநில குடிமைப்பணி தேர்வாணையம் எடுப்பாங்க. ஓகே, இது எல்லாமே இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு அரசு அலுவலரை ஒரு ஏதாவது ஒரு நடவடிக்கை, ஒரு என்ன சொல்லலாம், அவர் மேல ஒரு டிஸ்மிஷல், அதாவது அவர் பணியில இருந்து நீக்கிறாங்க அப்படிங்கிற நடவடிக்கை எடுக்கும் போது அந்த மாநில குடிமைப்பணி தேர்வாணையத்தோடு கலந்து ஆலோசிக்கவில்லை என்றாலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடிமைப்பணி அதிகாரி உச்ச நீதிமன்றத்தை நாட முடியாது. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா மாநில குடிமைப்பணி தேர்வாணையம் மாநில அரசுக்கு வழங்கக்கூடியது ஒன்லி டைரக்ஷன் தானே தவிர இது கட்டளை கிடையாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அட்வைஸா இதை கேட்கலாமே தவிர கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது.